திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புகத்தம் கை உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கர்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாத. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானையும் சித்தாந்த ஆசிரிய பெருந்தகைகளையும் வணங்கி போற்றி நம்ம இந்த சைவ சித்தாந்த வகுப்பினை தொடங்குகின்ற நிலையிலே அவர்களினுடைய ஆசிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இதை தொடங்குவோம். எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த வகுப்பிலே சேர்ந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாக இருக்கின்றது. ஏன்னா இந்த மாதிரியான பாடங்களை எல்லோரும் படிப்பதற்கு முன் வருவதில்லை. நீங்களெல்லாம் இந்த மாதிரி இந்த வகுப்புல சேர்ந்து முறையாக, அதுவும் இந்த வகுப்புக்குள்ள இவ்வளோ அழகா நுழைந்து இப்ப பாடலாம் நீங்க கேட்கறதுக்கு முனைந்திருக்கிறீர்கள் என்றால், ஒன்று உங்களுக்கெல்லாம் இருக்கின்ற இந்த ஆர்வம், இதை ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அடுத்தது எம்பெருமானுடைய திருவருள். உண்மையிலேயே அருள் நமக்கு கூடி நின்றால் தான் இப்படி நீங்க இந்த வகுப்புல வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆக இறைவனுடைய ஆசி திருவருள் நம்ம எத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தையும் முன்வைத்துக் கொண்டு இன்றைய வகுப்பை நம்ம தொடங்குறோம். இப்ப இன்னைக்கு வந்து அடிப்படையான சில செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். சைவ சித்தாந்தம் இது நம்ம எதுக்கு படிக்கிறோம்? இப்ப முதல்ல நம்ம அந்த கேள்வி வரும், பலருக்கு வரும். இந்த வகுப்புல சேர்றதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கும். ஏன் இந்த சித்தாந்தத்தை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. திருமுறைகள் மட்டும் போதுமே. எத்தனையோ தேவார திருவாசகங்கள்லாம் பாடுறோம். இவ்வளவு இப்படி பாடிக்கிட்டு இருந்தா போதாதா? இந்த சித்தாந்தம்னு படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கும். ஆமா, படிக்கணும். திருமுறைகள் எப்படி நமக்கு ஒரு கண் போல இருக்கின்றனவோ அது போலதான் இந்த சித்தாந்த பாடமும் இன்னொரு கண். ரெண்டு கண்ணும் வேணும் தானே. ரெண்டு கண்ணும் இருந்தா தானே நம்ம எல்லாவற்றையும் சிறப்பாக காண முடியும். இல்லைன்னா ஒரு கண்ணு மட்டும் போதும் அப்படின்னு இருந்தா சுந்தரர் எதுக்கு இன்னொரு கண்ணும் வேணும்னு திருவாரூர்ல போய் கேட்டு பெறுகிறார். மற்றை கண் தான் தாராதொழிந்தால் அப்படிலாம் ஏன் கேட்கிற? யோசிச்சு பாருங்க. இரண்டு கண்கள் அப்படிங்கிறது வந்து ஏதோ நம்ம புறத்திலே இருக்கின்ற பொருள்களை காண்பதற்குரிய கண்கள் மட்டும் இல்லை. இரண்டு அறிவு. அந்த அறிவானது அந்த பொருள்களிலே சென்று சேர்ந்து அதனை உணர்வதற்கு இரண்டு வகையிலே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒண்ணு என்னது அப்படின்னு சொன்னா அன்பு, அன்போடு அணுக வேண்டும். இன்னொன்னு என்னதுன்னா அறிவு, அறிவோடும் அணுக வேண்டும். இந்த ரெண்டும் நமக்கு இருந்தால்தான் அந்த பொருளை பற்றிய முழு பரிணாமம் புரியும். அதற்குத்தான் நம்ம இந்த சித்தாந்த பாடம் கட்டாயம் படிக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அன்பு தான் முக்கியம், சந்தேகமே இல்லை. திருமுறைகள் தான் முக்கியம். எந்த நிலையிலும் நமக்கு நால்வர் பெருமக்களை வணங்கி நாம போற்றுகிறோம் அப்படின்னா அவர்கள் வழிதான் நமக்கு இதெல்லாம் வந்திருக்குது, திருமுறைகள் தான். ஆனா அந்த திருமுறைகளை நாம எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும், அவற்றை நாம் எப்படி உணரணும் அப்படிங்கிறதுக்கு துணை நிற்பதுதான் இந்த சித்தாந்தம். இப்ப இந்த சித்தாந்தத்தை நம்ம கொஞ்சம்
உள் வாங்கி கொண்டோம் என்றால் இந்த திருமுறைகளை நாம் படிக்கின்ற பொழுது அது அவற்றினுடைய பொருள் அனுபவமாக கிடைக்கும். பொருள் வெறுமன வார்த்தைக்குள்ள பொருள் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. அந்த வார்த்தைக்குள்ள பொருள்ல யார் வேண்டுமானாலும் சொல்லிடலாம். தமிழ் படிச்ச யாருனாலும் அதை சொல்லிடலாம். இப்ப நம்ம அதுக்கு மட்டும் இல்லை, அனுபவமாக அந்த பொருளை நம்ம உணரணும் அப்படின்னா இறைவன் உள்நின்று உணர்த்துகின்றதை நாம் புரிந்து கொள்ள இந்த சித்தாந்தம் துணை செய்யும். அப்ப நமக்கு அன்பு பெருகும். சித்தாந்தம் படித்ததுக்கு அப்புறம் திருமுறைகளை படிக்க படிக்க எம்பெருமானிடத்து நமக்கு இருக்கின்ற அந்த அன்பு, பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பக்தி அது முருகுதல் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்னது அப்படின்னா, மேலும் 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 அதனுடைய தன்மையானது பக்குவப்படும். அன்பு பக்குவப்படணும், விவேகம் வரணும். அன்பு மிக உண்டாய் அதிலே விவேகம் உண்டாய்ன்னு நம்ம குருஞான சம்பந்தர் பாடியிருக்க. எந்த வகையில் அதை நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு தாய்க்கு தன் குழந்தையிடத்து அன்பு உண்டு, அதானே மேலான அன்பு. அப்ப இந்த தாய்க்கு தன் குழந்தையிடத்து இருக்கின்ற அந்த அன்பு ஆனது ஊட்டுவதிலே மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை தானே அதனை எவ்வாறு அது தன் உள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலும் அந்த அன்பை செலுத்தினால்தான் அந்த அன்பு நல்ல விவேகமான அன்புன்னு அர்த்தம். ஒரு பறவை கூட நீங்க பார்த்தீங்கன்னா அது ஊட்டும். கொஞ்ச நாளைக்கு ஊட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவா காலை வச்சு தள்ளி விட்டுரும், குஞ்ச தள்ளி விடும். அப்ப தள்ளி விட்ட உடனே என்ன ஆகும்னா டக்குன்னு அது சிறகை தூக்கி அப்படியே கொஞ்சம் பறக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இதுதான் அந்த அன்பு. தானே அது பறப்பதற்கும் தானே சென்று இறை தேடுவதற்கும் அந்த குஞ்சை அந்த தாய் எப்படி பழக்கப்படுத்துகிறாள், அதுதான் அங்கே அன்பினுடைய பரிணாமம், வளர்ச்சி. இது நமக்கு வேணும். அப்ப குருட்டுத்தனமா எப்போது ஊட்டிக்கிட்டே இருக்கிற அன்பு இல்லை, அந்த குழந்தையை நல்ல பக்குவப்படுத்துவதுதான் உண்மையான அன்பு. இதைத்தான் நமக்கு சித்தாந்தம் செய்கிறது. திருமுறைகளின் வழி நாம் பெற்ற இந்த அன்பை நல்ல பரிபக்குவமாக ஆக்குவது சித்தாந்தம். இப்ப ஏன் நம்ம சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த கருத்து புரிஞ்சிருக்கும். சரி, இப்ப இந்த சித்தாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன, அப்படி என்னதான் இருக்கு இந்த சித்தாந்தத்துல? எல்லாரும் சித்தாந்தம்னு ரொம்ப பெருமையாவும் சொல்றாங்க, ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க. ஆனா பல நேரத்துல அது எடுத்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படி என்னதான் இருக்குது அதுக்குள்ள? இதை பார்க்கிற போது அதுக்குள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அனைத்தும் அப்படின்னு பொதுப்படையா சொல்லிட்டு போயிடலாம், எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் ஒரு அளவிற்கு ஒரு கோடிட்டு காட்ட வேண்டும் அப்படின்னு நினைத்தோமானால் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முதல்ல நம்ம யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள விஷயங்கள். இந்த உடம்பு நம்ம இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியதான் செய்யுது, ஆனாலும் பிரித்து அறிய முடியவில்லை. அப்படி இருக்கின்ற நிலையில சரி, நம்ம யாரு, நமக்கு துணை வேணுமா, நாமே எல்லாவற்றையும் அறிந்து விட முடியுமா, எல்லாத்தையும் செய்து விட முடியுமா? அப்படி நமக்கு துணை இருப்பவை எவை எவை? இந்த உடம்பு முதலானவை மட்டுமா, பக்கத்துல இருக்கிறவங்களா, இல்ல நம்மை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களா, அல்லது நண்பர்களா, எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் படித்த கல்வியா, இதுல எவையெல்லாம் துணையாக இருக்கின்றன? இப்படி நம்ம கொஞ்சம் அளந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலே பல உதவிகள் நமக்கு அமைகின்றனங்கிறது தெரியுது.
அந்த உதவியை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா திருவருள். திருவருள் தான் இப்படி உதவி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த திருவருளினுடைய உதவியை எல்லாம் சித்தாந்தம் தான் பெரிதாக காட்டுகிறது. வேற எந்த நூல், வேற எந்த சமய கருத்துக்கள்லையும் திருவருள் பற்றிய செய்தியை இவ்வளவு சொல்லல. இப்ப நமக்கு திருவருள் பயன்னு ஒரு புத்தகம் முழுமையும் இருக்கு, அடுத்தாப்புல நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த திருவருள் எப்படியெல்லாம் துணை நிற்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த சித்தாந்தத்துல நமக்கு தெரிய வருது. அப்புறம் பல விஷயங்கள் இருக்குது. இறைவனுடைய தன்மை என்ன, யாரு அந்த இறைவன், கடவுள்னு சொல்றோமே அந்த கடவுள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் நிறைய நம்ம இதுல பார்க்க இருக்கிறோம். சரி, இவை தவிர இவை எல்லா சமயத்துல தானே சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வரலாம். அப்படி பார்க்கின்ற போது எப்படி இந்த சித்தாந்தம் இவ்வளவு உயர்ந்ததா இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்பொழுதுமே நம்ம ஒண்ணு படிக்க போறோம், ஒண்ணு படிக்கிறோம்னா அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு முதல்ல தெரிஞ்சதுனாதான் உள்ளுக்குள்ள நம்ம நல்ல ஈடுபாட்டோட படிக்க முடியும். அந்த வகையில இந்த சித்தாந்தம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நாம இப்ப தெரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரியல, உண்மையிலேயே பார்த்தா நம்ம மண்ணுல இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியல. இங்க வந்த இந்த சித்தாந்தம் நமக்கு புரியல, நமக்கு அதனுடைய அருமையும் தெரியல. வெளிநாட்டவர்களுக்குத்தான் தெரிகிறது. குறிப்பாக நம்ம இலங்கை மக்கள் எங்கெங்கெல்லாம் சென்று அமர்ந்தார்களோ அங்கெல்லாம் இந்த சித்தாந்தத்தினுடைய அருமை மிக சிறப்பாக இன்றும் செழித்து வளர்ந்து கொண்டிருக்குது. கனடா மாதிரியான இடங்கள், ஆஸ்திரேலியா, மலேசியா, மொரிஷியஸ், லண்டன், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தால் அங்க சித்தாந்தம் ரொம்ப நல்ல செழிப்பாக இருக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நம்ம தமிழ் மக்கள், அதிலும் இந்த இலங்கை சார்ந்த தமிழ் மக்கள் அங்கு சென்று அந்த வழக்கங்களை, தம்முடைய பழக்க வழக்கங்களை அங்கே ஊன்றியதனால் இந்த சித்தாந்தத்தினுடைய அருமை அவர்களுக்கு புரிந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆறுமுக நாவலர் அவர் இந்த சித்தாந்தத்தை அவ்வளவு அழகாக எளிமையாக போதித்து மக்களிடத்தை பதிய வைத்து விட்டார் அவருடைய காலகட்டத்தில். அவர் செய்த அந்த செயல்களை இப்ப நம்மளும் செய்யணும். நம்ம இப்ப நடுவுல செய்ய தவறிவிட்டதுனால தான் இந்த சித்தாந்தத்தினுடைய அருமை இன்னைக்கு இங்க நமக்கு தெரியாம இருக்குது. இப்ப பரவாயில்லை, ஓரளவுக்கு பல இடங்களிலே சித்தாந்தத்தை நாம் அறிந்து வருகின்றோம், படித்து வருகின்றோம், வகுப்புகளிலே சென்று படிக்கின்றோம். திருவாவடுதுறை ஆதீனம் இதற்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. தருமபுர ஆதீனமும் இந்த வகுப்புகளை எல்லாம் தொடங்கி எல்லோரும் சித்தாந்தத்தை பயில வேண்டும் என்பதிலே அவர்கள் அக்கறை காட்டி செய்து வருகிறார்கள். இப்படி மடங்கள் எல்லாம் செய்கின்றார். ஒரு காலத்துல திருப்பனந்தாள் மடத்திலிருந்து பல போட்டிகள் எல்லாம் நிகழும். அப்படி அந்த போட்டிகளிலே பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்கிற போது அவர்களே அறியாமல் பல சித்தாந்தம் உள்ள பதிந்திருக்கும். அப்புறம் வயதான பிறகு அதை பற்றி சிந்திக்கிற போது அவர்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க. இது மாதிரி இன்னும் நாமும் செய்ய வேண்டும், பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் செய்வோம். சரியா? சரி, இப்போ இந்த சித்தாந்தம் ஏன் இவ்வளவு சிறப்புடையது? பலர் வெளிநாட்டவர்கள் இதனுடைய சிறப்பை ரொம்பவே எடுத்து சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு போப் முதலானவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இந்த சித்தாந்தம், இந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ஒரு ஆழமான கருத்து அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஆழமானது. இது மேலோட்டமா தெரியாதுதான். இது இந்த ஆழத்தை எப்படி நம்ம ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஓமை மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பால் இருக்குது, சரியா? பசுமாடு தருகின்ற பால், பசும் பால். அந்த பாலை உரை ஊற்றி தயிராக்குறோம். அந்த தயிரை கடையிறோம். கடைந்தால் அதுல வெண்ணெய் வருது. அந்த வெண்ணெயை உருக்குறோம். உருக்கினா அதுல நெய். உருக்கிய என்ன தெரியுது, என்ன வருகிறது? நெய். இப்ப இந்த நெய்யினுடைய மனமும் சுவையும் இருக்குது இல்லையா, இது எப்படி நுட்பமானது. நெய்யினுடைய மனமும் சுவையும்
ரொம்ப நுட்பமானது. வெறும் நெய்யை, கண்ணுக்கு தெரிகிற நெய்யை சொல்லல, அதனுடைய மனமும் சுவையும். இந்த மனமும் சுவையும் போல இவ்வளவு நுட்பமாக இருப்பது பாலுக்கு நெய்யினுடைய மனமும் சுவையை போன்றது எவ்வளவு நுட்பமானதோ அது மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. வேதம் சாமி கொடுத்தது. 4 வேதம் அதெல்லாம் கேட்டிருக்கிறோம். நம்ம இறைவன் அருளி செய்த நம்ம அறப்பொருள்கள், அறம்பொருள் இன்பம் வீடு என்ற காட்டுகின்ற கருத்துக்களை உள்ளடக்கியவையாக இருப்பவை வேதம். சரி, அந்த வேதத்துக்குள்ள அந்த உள்ள அததான் பாலுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி அதுதான் பசுன்னு வச்சுக்கலாம். இந்த வேதம் இருக்கலாம், அதுதான் பசு. அந்த பசு மாட்டுக்கிட்ட இருந்து பால் வந்து, பால்ல தயிர் வந்து, தயிர்ல இருந்து வெண்ணெய் வந்து, வெண்ணெய் வந்து உருக்கி நெய்யினுடைய சுவையும் மனமும் போல இருப்பதுதான் சித்தாந்தம். இப்ப எவ்வளவு நுட்பமானதுன்னு புரியுதா? நம்ம படிக்க போற பாடம் எவ்வளவு நுட்பமானது, இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சுக்கணும். அப்ப இவ்வளவு நுட்பமான பாடத்தை நம்ம படிக்கிறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும், சாதாரண பாடத்தை படிக்கல நம்ம. எப்படி கண்ணுக்கு தெரிகின்ற சாதாரண பொருள்களை பற்றிய பாடம் இல்லை இது. இப்படி உள்பொருளாக இருக்கின்ற, ஆழ்ந்து இருக்கின்ற, சுவை போல இருக்கின்ற அந்த நுட்பத்தை நம்ம இப்ப படிக்க வைப்போம். அப்ப சிந்திச்சு பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. அந்த நுட்பத்தை நம்ம அறிகிறோம்னா நம்ம அறிவோ எவ்வளவு நுட்பமா இருக்கும். நம்ம இப்ப படிக்கிறோம், இப்ப படிக்கிறப்ப இந்த பொறுமையான ஒரு பாடத்தை படிக்கிறோம்னா நல்லாவே புரியும் நமக்கு. என்ன மரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த மரத்தை எல்லாருக்குமே தெரியும். இந்த மரம், இது என்ன மரம், இது வேப்ப மரம், கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அப்ப அந்த இப்படி சுட்டி காட்ட முடியுது. அப்படி சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு பொருளை பத்தி பாக்குறோம் அப்படின்னா நமக்கு எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு உள்ள நுட்பமாக இருக்கின்ற ஒன்றை நம்ம படிக்க போறோம். அப்படி படிக்கிறதுக்கு என்ன ஆகணும்னா, நம்ம கொஞ்சம் அந்த அறிவை ஒருமைப்படுத்தி கொஞ்சம் நுட்பத்துக்கு நம்ம வரணும். இதுக்கு என்ன செய்யணும்? வரணும், நல்லா ஆசையா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. என்ன செய்யணும்? வேற ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நம்ம இப்ப படிக்க ஆரம்பிக்கிற போது ரொம்ப அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து, ரொம்ப அதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கிடணும். இந்த போற போக்கு வர்ற போக்குல நம்ம வந்து ஒரு சொற்பொழிவு கேட்கிற மாதிரி இந்த பாடத்தை படிக்கக்கூடாது. அப்ப ஒரு அமைதியா ஒரு இடத்துல 1 மணி நேரம் மட்டும் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு நிதானமாக ஒரு அறைக்குள், இது ரொம்ப அவசியம், வெளியில இல்லை, அறைக்குள் பல சத்தம் இல்லாமல் இந்த சத்தம் மட்டும் வைத்துக்கொண்டு அப்ப இதை நம்ம பார்க்க போறோம். அதுக்குதான் அவ்வளோ ஒரு நுட்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வேதம், இந்த ஒரு பாடல் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த பாடம் அப்படி இப்போ போட்டு விடுறேன் இந்த படத்தை. வேதம் பசு, அதோட பால் வந்து மெய் ஆகமம். இப்ப வேதம், அந்த வேதத்தினுடைய நுட்பத்தை காட்டுபவை ஆகமங்கள். அந்த ஆகமத்துல இருக்கிற பொருள்களை உள்ளடக்கியதாக இருப்பதுதான் நம்மளோட திருமுறைகள். அதை சுருக்கமா சொல்லணும்னா 4 ஓதும் தமிழ். அந்த 4 ஓதும் தமிழ் என்னது அப்படின்னு சொன்னா, அந்த பாலுக்குள்ள இருக்கின்ற நெய் வந்து ரொம்ப உடனே தெரியுமா? தெரியாது. தயிராக்கி கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து உருக்குனா அதான் நெய். அப்படிப்பட்ட நெய்யாக இருக்கிறதா நம்ம திருமுறைகள். சரி, இப்ப இந்த திருமுறைகளுக்குள்ள இருக்கிற நுட்பம் தான் சித்தாந்தம். இவ்வளவுதான் விஷயம். அதை சொல்லுகிற போதமிகு நெய்யின் உரு சுவையாம் நீள்மை வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தன் தமிழ் நூலின் திறம். இதான் அந்த பாட்டு. அப்ப அந்த மெய்கண்டான் செய்த தமிழ் நூல் என்னதுன்னா சிவஞான போதம். சிவஞான போதம் நமக்கு எதை கொடுக்குறது, எதை காட்டுகிறதுனா சித்தாந்தம். இப்போ ஓரளவுக்கு சித்தாந்தம் அப்படிங்கிறது திருமுறைகளுக்குள்ளே இருக்கின்ற நுட்பமான பொருள் அப்படின்னு இப்ப அவ்வளவு புரிஞ்சுக்கும். நெய்யினுடைய சுவை. இப்ப இந்த சித்தாந்தம், இதை நம்ம படிக்க போறோம். எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன தானே, அதுல எல்லாம் இருக்கிறது எல்லாமே சித்தாந்தமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை,
மற்ற சமயங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் வேறு வேறு. அப்ப மற்ற சமயங்களும் சில சமயங்கள் திருமுறைகளையும் காட்டுகின்றன. ஆனா அதுக்காக திருமுறைகளே அவை எடுத்து காட்டினாலும் கூட அவற்றிலே அந்த சமய கருத்துகள் நம்ம திருமுறையில இருக்குன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். கிடையவே கிடையாது. அப்ப அந்த திருமுறைகள் எடுத்துக்கிட்டா சித்தாந்தம் தான். அது வேற சமயத்துக்குரியது அல்ல. வேற சமயத்தவர்கள் அதனை சும்மா மேற்கோளாக எடுத்துக்கொள்ளலாமே, பொதுவாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர்கள் தம்முடைய பிரமாண நூல்களாக அதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது சித்தாந்தத்துக்கே உரிய நூல்கள் திருமுறை. இப்ப ஏன் மற்ற சமயங்களினுடைய கருத்துகளுக்கும் நம்ம சித்தாந்தத்துக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ஏன் இதுக்கு இவ்வளவு சிறப்பு கொடுக்குறோம்? நம்மளா கொடுக்குறோம், கொடுத்துருக்காங்க அருளாளர்கள். ஏன் இவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த சித்தாந்தம் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு அதனுடைய பொருளை தருகிறது. சித்தாந்தம்னா என்ன? சித்தாந்தம் அப்படின்னா அந்தங்களுக்கெல்லாம் அந்தம், அதான் அர்த்தம். சித்த அந்தம். சித்தம் அப்படின்னாலே முடிவுதான். சித்தம், உன் சித்தம் என் சித்தம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? எல்லாம் அவன் சித்தம் என்று எம்பெருமா, எல்லாம் அவன் முடிவு. இது நம்ம சொல்லுகின்ற வார்த்தை. சித்தம் அப்படிங்கிறது ஒரு முடிவு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு முடிவு. இப்ப இன்னொன்னு வருது, என்னது? அந்தம். அதுவும் முடிவுதான். முடிவு முடிவு அப்படின்னா முடிந்த முடிவு. அப்ப முடிந்த முடிவுனா என்ன அர்த்தம்? புரியலையே அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளே சில நேரங்கள்ல ஏதேனும் ஒரு முக்கியமான செயலிலே ஈடுபட்டு இருந்தோமானால் இதை எப்படி செய்வது அப்படின்னு ஒரு கலந்து ஆலோசித்தோ இல்ல நாமே தனியா அமர்ந்து கொண்டோ யோசிப்போம். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அது மாதிரி செய்யலாமா, இப்படி இந்த செஞ்சா நல்லா இருக்குமா, இப்படி எல்லாம் பல முறை யோசிச்சு விட்டு கடைசி ஒரு முடிவுக்கு வருவோம். முதல்ல எல்லாம் செய்ததும் சில முடிவுகள் தான். இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமான்னு நினைத்ததும் ஒரு வகையில ஒரு முடிவு தான். ஆனா கடைசியில ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா? இல்ல இது சரி வராது, இது இப்படி பண்ணா சரியா இருக்கு, காலையில பண்ணலாமா, இல்ல காலையில சரியா வராது, சாயந்தரம் செய்யலாம், இல்ல சாயந்தரம் சரியா இருக்காது. அப்ப கடைசி என்னதான் பண்ணலாம்? இதெல்லாம் ஆறாமற இல்ல வேலைகளை முடிச்சுட்டு வந்து உட்காந்து அப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். அவங்க கிட்ட அதை கொடுக்கலாமா, வேண்டாம் வேண்டாம், இவங்க கிட்ட கொடுக்கலாமா, இல்ல இதுவும் சரியா வராது, இப்படி எல்லாம் பல வகையில நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு நினைப்போம். அப்ப முதல்ல சொன்னதுக்கு காரணம் என்ன? அங்கும் சில கருத்துகள் இருப்பதனால், அங்கும் சில பயன் இருக்கின்றது என்பதனால் ஒரு சில முடிவுகள் பண்ணி கடைசியில எல்லாவற்றுக்கும் கூடி எல்லாவற்றுக்கும் சிறப்பானதாக ஒரு முடிவு வந்துடும். அப்ப பல முடிவுகள் இருந்தன. அந்த பல முடிவுகளை பற்றி சிந்தித்து சிந்தித்து கடைசியில ஒரு சிறப்பான ஒரு முடிவுக்கு வந்தோம் அல்லவா? அதுதான் சித்தாந்தம். இப்படி பல முடிவுகள் கொண்டு வந்திருக்காங்க பலர். அப்ப இந்த வேதத்தினுடைய கருத்துக்களை, உபநிடதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவற்றை சிந்திக்கின்ற போது பல பல முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரவர் சொல்லியிருக்காங்க. இப்படி பல முடிவுகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு சிந்திக்கிற போது கடைசி ஏதாவது ஒண்ணு வரணும். இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா எப்படி உட்காருவோம்? ஒரு மீட்டிங் போடுவோம். இப்பதான் இந்த கூகுள் மீட் ஆச்சே, இப்படி கிளாஸ் ரூம் மீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் அவரவர் கருத்தை சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் இந்த எழுதி வைத்துக்கொண்டு அவரவர் சொன்ன கருத்துக்களை எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க. அப்படியே அந்த முடிவு பண்றவர் தலைவர், அந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்களையும் எழுதி வச்சுப்பாரு. எழுதி வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்னா சரி இதை இப்படி இதுல இதை எடுத்துக்கலாம், இதுல இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதெல்லாம் எது எது எல்லாம் ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கடைசியில எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு முடிவு சொல்லுவார். அப்படி சொன்னதுதான் இந்த சித்தாந்தம். முடிந்த முடிவு. ஒரு சேலை கடைக்கு போனாலே அப்படித்தானே, உடனே நம்ம சேலையை எடுத்துருவோமா? நிறத்தை பார்த்து 4 எடுத்து போடுவோம்.
அதுக்கப்புறம் அதுல இருக்கிற வேலைப்பாடு டிசைன் அதை பார்த்து ஒரு 4 எடுத்து போடுவோம். ஏன்னா அதற்குள்ள அந்த காம்பினேஷன் இல்லையா, கோடு போட்டிருக்கா, கட்டம் போட்டிருக்கா, இதுக்குள்ள இப்படி இந்த நிறமும் இந்த நிறமும் சரியா இருக்கான்னு இப்படி 4 எடுத்து போடுவோம். விலையை பார்த்து வேற 4 எடுத்து வச்சுப்போம். அதனுடைய டெக்ஸ்ட் அந்த துணியை பார்த்து 4 வச்சுப்போம். எல்லாத்தையும் வச்சுட்டு கடையில் எடுக்க போறது ஒண்ணுதானே, ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணுக்கு எத்தனை எடுத்து, அப்ப எல்லாவற்றிலும் ஒரு முடிவு இருக்கிறது. ஒவ்வொன்றும் எடுத்து வைத்த வகையிலே சில முடிவுகள் இருக்கின்றன. ஆனா அந்த முடிவுகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கடைசியில எல்லாமே மனதிற்கு ஒப்பும்படியாக ஒரு முடிவு பண்றோம் இல்லையா. அப்ப அந்த கடைசி முடிவு பண்ணதைத்தான் இப்படி எல்லா முடிவுகளுக்கும் ஒரு முடிந்த முடிவாக வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சாதாரண பொருளுக்கே இப்படி ஒரு முடிந்த முடிவை கொண்டு வரோம்னா மேலான பொருள், அந்த மேலான பொருளை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ள ஒரு முடிந்த முடிவு தான் இந்த சித்தாந்தம். இன்னொன்னு முக்கியமா சொல்லியே ஆகணும். என்னன்னா, சித்தாந்தம்னு சொல்லிட்டாலே சைவ சித்தாந்தம் தான். வேற சித்தாந்தத்தை சித்தாந்தம்னு சொல்றது இல்லை. வேற ஏதாவது சித்தாந்தம்னு சொல்லி எல்லாமே ஒரு முடிந்த முடிவுன்னு அவங்க கொடுத்துருந்தா கூட, பழம்னா வாழைப்பழம் தான். அது போல சித்தாந்தம் என்றாலே அது சைவ சித்தாந்தம் தான். சரி, இப்ப அடுத்து கொண்டு வந்துடணும். என்னன்னா, சைவம்னா என்ன? உணவிலே மட்டும் இல்லை, உணவு ஒரு வகையில ஏத்துக்கணும் தான். அப்ப உணவிலே நான் அந்த சாத்வீகம், சாத்வீகம்னா என்ன? அமைதி, மென்மை, ஒளி, பிரகாசம், அறிவுபூர்வமானது, இந்த மாதிரியானதான். அங்கே குழப்பமின்மை, இதெல்லாம் தான் சாத்வீகம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சாத்வீக குணத்தை நமக்கு ஊட்டுகின்ற ஒரு உணவு தான் சைவ உணவு. சைவ உணவு அப்படிங்கிறதுக்குள்ள பொருள் கூட புரிஞ்சுக்கணும். காய்கறி அப்படிங்கிறது தான், அப்படிங்கிறது மட்டும்னு இல்லை. இப்ப மண்ணிலே விளைகின்றவை மட்டும், விளைந்து வருகின்றவை மட்டும் சைவ உணவு அப்படிங்கிறது இல்லை. எது எது நமக்கு சாத்வீக உணர்வை ஊட்டுமோ அவை மட்டும். அதனாலதான் அந்த மண்ணுல விளைகின்ற ஒரு சில கிழங்குகள், ஒரு சில காய்கள், இவற்றையும் கூட நம்ம அவ்வளவு சிறப்பானதாக சைவ உணவாக நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, அது சாத்வீக உணர்வை மாற்றிவிடும், ஒரு ராஜசத்தன்மையை கொண்டு தந்துவிடும், அல்லது ஒரு தாமசத்தன்மையை கொண்டு தந்துவிடும். அப்படிலாம் இல்லாமல் நல்ல மென்மையான, அமைதியான, அழகான, நல்ல ஆனந்தமான, நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுவதான உணவு. இப்ப ஒரு உணவு அப்படிங்கிறது அந்த உணவை உண்டதனால் நமக்கு உடம்பானது நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அங்க அந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் வரணும். உணவை சாப்பிட்டதுனால மகிழ்ச்சி இருக்கணும், உணவை சாப்பிட்டதுனால தொந்தரவு இருக்கக்கூடாது. அப்ப அந்த தொந்தரவு தராத ஒரு உணவைத்தான் சைவ உணவு, சாத்விக உணவு. சரி, இப்படி உணவு வகையிலே நம்ம சைவம் அப்படிங்கிறது கொண்டு வரும். இவை தவிர சைவம் அப்படிங்கிறதுக்கு அருளாளர்கள் சில கருத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அப்ப சைவம் என்பது சிவத்தோடு சம்பந்தம் உடையது. சிவம், இப்ப சிவம்னா என்னன்னு வரும். சிவம்னா என்ன? சிவம்னா மங்களம்னு பேர், பொருள். சிவம்னா அதற்குரிய பொருள் என்னதுன்னா மங்களம். வேதங்கள்ல சிவம் என்ற வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்குள்ள பொருள் என்னதுன்னா மங்களம். மங்களம்னா என்ன? நல்ல ஆனந்தத்தை தருவது, நல்ல ஒரு சூழலை காட்டுவது, அழிவு இல்லாதது, இறப்பு இல்லாத தன்மை, இதெல்லாம் தானே மங்களம். சரி, அப்ப அந்த மங்களத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சிவம். இன்னும் பார்க்க போறோம், பதி அப்படிங்கிறதுலையும் நம்ம நிறைய பார்க்க போறோம். இப்ப இந்த சிவத்தை முழுமுதற் கடவுளாக கொண்ட ஒரு சமயம் சைவ சமயம். அது மட்டும் இல்லை, இப்ப சைவ சமயம் அப்படிங்கிறப்ப எதெல்லாம் சொல்லி கொண்டு வர்றாங்கன்னா சிவத்தோடு சம்பந்தம் உடையது.
அப்ப முழுமுதற் கடவுள் சிவம். இவற்றோடு அந்த சிவபெருமானுடைய முகங்கள்ல இருந்து வந்த வேதம், ஆகமம், ஆகமங்கள். பின்னாடி ஆகமங்கள்னா என்னன்னு நிறைய படிக்க போறோம். இப்ப ஆகமங்கள்ங்கிற வார்த்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க போதும். அந்த ஆகமங்கள் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத வகையில நாம அப்புறம் பார்ப்போம். அந்த ஆகமங்கள், வேதம், இவற்றையெல்லாம் இறைவன் தந்த முதல் நூல்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம் நம்ம. இதுல என்னென்ன, வேதம்ங்கிறது பொது, ஆகமங்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவா எல்லாருக்கும் உரியது வேதம். ஆகமம் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சித்தாந்தம் படிக்கணும், நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழமாக சிந்திக்கணும், இந்த உலகத்திலே வெறுமன வாழ்ந்தால் காணாது நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் உரியது இந்த ஆகமம். அப்ப சிறப்பு, சரியா? சிறப்பு அப்ப ஒண்ணு பொது, இன்னொன்னு சிறப்பு. அப்ப இந்த மாதிரி ரெண்டையுமே, ரெண்டு நூல்களையுமே பொதுங்கிற வகையிலையும் சிறப்புங்கிற வகையிலையும் ஏற்றுக்கொண்டு, இன்னொன்னு இந்த சைவ சமயம்னு சொல்லிட்டாலே நம்ம அவர்களுக்கு சில அடையாளங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை காட்டியிருக்காங்க. இப்ப சைவ சமயத்தவர் அப்படின்ன உடனே அவங்கக்கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த 3 சின்னங்கள் இருக்கணும். அந்த 3 சின்னங்கள் என்னென்ன? 2 புறச்சின்னம், 1 அகச்சின்னம். புறச்சின்னம் என்னதுன்னா நல்ல விபூதி, திருநீரு இல்லையா? இந்த வேதத்தில் உள்ளது நீரு, வெண்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு. இப்படி இந்த நீரு, திருநீரு, இதை நாம் சிறப்பாக தரித்துக் கொள்வதிலே விருப்பம் உடையவர்களாக இருக்கணும். அடுத்து இந்த வகுப்புக்கு உட்கார்ந்து இந்த பாடத்தெல்லாம் படிக்க உட்கார்றீங்கன்னா, நீங்களே வீட்லேயுமே இந்த பாடத்தை கேட்கறதுக்கு உட்கார்றீங்க அப்படின்னு சொன்னா, புத்தகங்கள் பக்கத்துல இருக்கணும், நோட்டு இருக்கணும், பேனா இருக்கணும். இவற்றோடு நீங்க திருநீரு நல்லா அணிந்து கொண்டு உட்கார்ந்து படிக்கணும். அதோட வேற என்ன? உத்ராட்சம். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த உத்ராட்சத்தையும் அணிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுமே நமக்கு சின்னம், அடையாளம். அப்ப சைவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருநீரும் உத்ராட்சமும் நம்மளோடைய இருக்கணும். இது 2 அடையாளம் சொல்லிட்டேன். இன்னும் 3வதாக ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்னன்னா, அது அகத்துல இருக்கிற அடையாளம். அது என்னதுன்னா 5 எழுத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த 5 எழுத்துக்குரிய சிறப்பையும் புரிந்து கொண்டு நம்மளும் அந்த சிறப்பு கொடுக்கணும். அந்த 5 எழுத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் இது அந்த 3வது சின்னம், அகச்சின்னம். 5 எழுத்து. அந்த 5 எழுத்து அந்த மூல மந்திரம், 5 எழுத்து தான் மூல மந்திரம் என்பதை வைத்துக்கொண்டு நாம சிந்திக்க வேண்டும். இப்ப ஆரம்ப நிலையில இன்னும் தீட்சையெல்லாம் வாங்கலை அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம பதிகத்தை சொல்லிட்டு எம்பெருமானுடைய நாமம், அவனோட பேரு, அந்த சிவபெருமானுடைய பெயர் நமசிவாய என்ற வகையில நாமத்தை சொல்லுவது போல சொல்லி நீங்க இந்த பாடங்களை படிக்கலாம். நமச்சிவாயன்னு எப்ப வேணாலும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். காரணம் என்னன்னா, அது பேரு. வீட்டுல நம்ம பேர் வைக்க மாட்டோமா? நமச்சிவாயன் இப்படி பேர் வைக்க மாட்டோமா? அதுதான் அது. அந்த எம்பெருமானை நமச்சிவாயான்னு சொல்லி கூப்பிடலாம். அந்த நமச்சிவாயன் நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாத்தையும் செய்வான். ஒரு பூ பறிக்கிறப்பல இருந்து எதுனாலும் சரி, நமச்சிவாயன் மந்திரம் அப்படிக்கே வாங்கி கொண்டவர்கள் மந்திரமாக உட்கார்ந்து அதை உச்சரிக்கணும். மற்றவர்கள் நாமமாக அதை சொல்லலாம். அப்படி சொல்றதுதான் நம்மளோட அடையாளம். ஒரு அக அடையாளம், புற அடையாளம் திருநீரும் ருத்ராட்சமும். சரி, இப்ப இதெல்லாம் சிவாகமங்கள்ல சொல்லியிருக்கு. இது குரு மூலமாக அதுக்கப்புறம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம தீட்சையை வாங்கி கொண்டு அதெல்லாம் மந்திரத்தை சொல்றோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுல சில கொள்கைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கொள்கைகளை எல்லாம் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யார் ஒருவர் அந்த சைவத்திலே சொல்லப்பட்ட கொள்கைகளை, நித்திய கடன்களை, நித்தியமா செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து கொண்டு செய்கிறார்களோ அவர்களே செய்வர். அந்த அந்த செயல்களை பின்பற்றுபவர்கள் சைவர்கள். அந்த செயல்களை பற்றி எடுத்து சொல்வது சைவ சமயம். இப்ப புரிஞ்சுதா சைவ சமயம் அப்படிங்கிறது என்னன்னு? சரி, இப்ப இந்த சைவ சமயம் இவற்றையெல்லாம் எடுத்து சொன்னாலும் இவற்றிற்குள் பொதிந்து இருக்கின்ற இவற்றினுடைய அந்த நுட்பமான காரணங்களை
காரண காரியங்களை நமக்கு கொஞ்சம் விரிவாக எடுத்து காட்டுவது சித்தாந்தம். சமயம்தான். இந்த சைவ சமய கருத்துக்களை எப்படி நம்ம பின்பற்றுகிறோமோ அந்த கருத்துக்களை கொஞ்சம் நுட்பமாக காரண காரியத்தோடு நமக்கு விளக்கி சொல்வது சித்தாந்தம். இப்ப இவ்வளவுதான் சைவ சித்தாந்தம்னா இதுதான். இப்ப இந்த சைவ சித்தாந்தத்தை தான் பல இடங்களிலும் கோவில்களிலும் மற்ற இடங்களிலும் ரொம்ப முக்கியமானதாக காட்டி அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும், எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்ற வகையிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்ப கோவில்கள்ல சைவத்தை ஸ்தாபித்த லீலை அப்படின்னு 6ஆம் நாள் 6ஆம் திருநாள்ல இருக்கும். 6ஆம் திருவிழால இது உண்டு. இப்ப நீங்க ஒரு சின்னதா ஒரு படம் உங்களுக்கு காமிக்கணும். சரியா? இந்த இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து சாமியும் அம்பாளும் இருக்கும். இந்த மேல பார்த்தீங்கன்னா சைவத்தை ஸ்தாபித்த லீலை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது என்னது அப்படின்னு சொன்னா, 6ஆம் திருவிழால மீனாட்சி அம்மன் கோவில்ல ரிஷப வாகனத்துல சாமி நம்ம பிரியா விடை வந்து தங்க ரிஷப வாகனத்திலையும் அம்பாள் வந்து வெள்ளி ரிஷப வாகனத்திலையும் இருப்பாங்க. அந்த ரிஷப வாகனத்தினுடைய சிறப்பு அங்க காட்டப்படுகிறது. இந்த சைவ சமயத்தை ஸ்தாபித்த வரலாற்று நிலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மந்திரமாவது நீர் இந்த பாடல்களினுடைய கருத்தெல்லாம் சொல்லி இன்று நெடுமாற பாண்டியனுக்கு ஞானசம்பந்தர் அங்கே திருநீறு கொடுத்து அவருடைய நோயை நீக்கியது மட்டுமல்லாமல் அவருடைய கூனையை நிமிர்த்தி இந்த பாண்டிய நாட்டையே நிமிர்த்தி வைத்தார் அப்படிங்கிற அந்த கருத்தை சமணத்தில் இருந்து சைவத்திற்கு அவர் நிமிர்த்தினார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அந்த அன்னைக்கே எடுத்து சொல்லுவார்கள். இது 6ஆம் திருவிழால இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி வேற சமயத்தை பற்றிய செய்தியெல்லாம் கிடையாது. சைவ சமயத்தை பற்றிய இதுதான் இவ்வாறு ஸ்தாபித்த லீலையாக கோவில்களோடு தொடர்புடையதாக காட்டப்படுவதெல்லாம். இப்படி அமைந்திருக்கின்ற இந்த சைவம், சைவ சமயம், அந்த சித்தாந்தம். இப்போ குமரகுருபரர் பண்டார மும்மணி கோவைங்கிற ஒரு நூல்ல ஒரு அழகான பாடல் சொல்றார். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சைவ சித்தாந்தம் எவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நிறைய பேர்லாம் படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இதுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்ற. அதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற. ஒரு மரம் இருக்கு, சரியா? நல்ல ஒரு மரம். ஒரு வயல்ல ஒருத்தர் வந்து ஒரு அந்த வயல்ல ஒரு நடுவுல ஒரு ஒரு வித்து வைத்து நல்ல நீர் பாய்ச்சி மரத்தை வளர்க்கிறார். அதை சொல்லுகிற போது உருவகப்படுத்துறாரு. என்னது அப்படின்னா, இந்த உலகத்துல உள்ள அத்தனை உயிர்களும் எல்லா பயன்களையும் பெற வேண்டும் என்பதற்காக, பயன் பெற வேண்டும், இந்த மரத்தின் வழி பயன் பெற வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சிவபெருமான் ஒரு வயல், என்ன வயல் அப்படின்னா குடிலை அப்படிங்கிற ஒரு வயல். குடிலை அப்படின்னா சுத்த தத்துவங்கள், பின்னாடி படிப்போம் அதை. அப்படிங்கிற ஒரு வயல்ல அதுக்கு நடுவுல அருள் அப்படிங்கிற ஒரு விதைய ஊனி வைக்கிறாராம். அருளை ஊனி வைக்கிறார். அருள் என்னும் வித்திட்டு அதுல நீர் பாய்ச்சுறார். என்ன நீர் தெரியுமா? கருணை. கருணை அப்படிங்கிற தண்ணீரை அவர் அதுல அந்த ஊத்துறார். அப்படி தண்ணி ஊத்தி வளர்க்கிறார். என்ன வளர்க்கிறார்? வேதம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வளர்க்கிறார். எல்லாருக்கும் பயன்பட வேண்டும், உயிரி பெற வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மரம் பயன்பட வேண்டும் என்ற வகையில வேதம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வளர்க்கிறார். அந்த மரத்துல வருகின்ற பயன்கள் நிறைய. ஒரு மரம் அப்படின்னு சொன்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்? இலைகள் இருக்கும், தளிர்கள் இருக்கும், அரும்பு இருக்கும், பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், காய்கள் இருக்கும், கனிகளும் இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும் தானே? ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே இருக்கும். இப்படி எல்லாம் வந்து இருக்கு அந்த மரத்துல. இப்ப அங்க வழிப்போக்கர்கள் நிறைய பேர் வர்றாங்க.
ஆனா நடுவுல வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த எல்லாருக்கும் பயன்படணுங்கிற மாதிரி ஒரு நடுவுல ஒரு மரங்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு சிலர் வர்றாங்க. அப்போ ஒரு சிலர் வர்றப்போ எல்லாரும் அந்த மரத்தினுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியல. அவரவர் வேலையை பார்த்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சிலர் நல்லா இருக்கு இந்த மரம், இந்த கீழே கொஞ்சம் நின்றுட்டு போவோம், இதுல நின்னோம்னா நமக்கு நல்ல நிழல், நமக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு போகலாம் என்று அந்த மரத்தினுடைய அருமையை அறிந்து கொஞ்சம் நிற்கிறாங்க. அப்படி நின்றவர்கள்ல ஒருத்தர் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறாரு. என்ன அழகா பச்சை பச்சேன்னு இருக்குது இலையெல்லாம், இந்த இலையே எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு கைக்கு எட்டிய அளவிலே, அந்த எட்டிய அளவிற்கு அவருக்கு இலை கிடைக்குது. அவருக்கு எட்டின அளவுல இலை தான் அவருக்கு பறிக்க முடியுது. ஸோ அந்த இலையை மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு நல்லா இருக்குது, இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பெயர்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் வர்றார். அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அவரும் இந்த மாதிரி வந்து பார்த்து நின்றவர் இந்த இலைய பார்த்துட்டு, ஏன்னா அந்த இன்னொருத்தர் இலையை பறிச்சது பார்த்தாரு, இந்த இலை மட்டும் தான், அந்த தளிர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தளிரை பறிப்போம் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி செய்து கொஞ்சம் வளைச்சு அந்த இலைக்கு வளர்கின்ற இடத்துல இருக்கிற அந்த தளிர் இலைய அதை பறிக்கிறார். சரி, அப்புறம் அதை பார்த்த இன்னொருத்தர் வந்து வர்றாரு. என்னது இது, இலையும் தளிருன்னா அதை விட இந்த மொட்டு பாருங்க இவ்வளவு நல்லா இருக்குது, அப்புறம் அந்த மொட்டை கொஞ்சம் பறிச்சுட்டா நல்லா இருக்குமேனு எந்த இடத்துல மொட்டு இருக்கோ அந்த கிளைய கொஞ்சம் சிரமப்பட்டு வளைத்து அங்க அந்த மொட்டு மட்டும் எடுத்து நல்லா இருக்குது என்று போறாரு. அப்புறம் இன்னொருத்தர் பார்க்குறாரு, என்னது இது ஒரு மொட்டை மட்டும் படுத்துட்டு போறாரு, கொஞ்சம் தள்ளி பார்த்தா தான் பூ இருக்குதே, அப்போ அதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இன்னும் சிரமப்பட்டு கொஞ்சம் வளைத்து அந்த மொட்டு மட்டும் இல்லாம அந்த மொட்டுக்கு மேல இருக்கிற ஒரு அழகாக மலர்ந்து இருக்கின்ற அந்த பூவை பறிக்கிறார். அவர் அந்த நல்லா இருக்குது, எவ்வளவு சிரமப்பட்டாது அந்த பூ கிடைச்சிருச்சு நமக்கு என்று எடுத்துக்கொண்டு போறாரு. இப்ப அடுத்த ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து இந்த பூவை கொஞ்ச நேரத்துல காஞ்சி போயிடும், அந்த அதுக்கு மேல ஒரு பிஞ்செல்லாம் இருக்குது பாருங்க, அந்த பிஞ்சை இப்படியாவது பறிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு வளைத்து மரத்தை வளைத்து இதை பிடிச்சு அதை பிடிச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் சிரமப்பட்டு எட்டி குதித்து கொஞ்சம் ஒரு பிஞ்சை பறிச்சுட்டார். அப்ப அந்த பிஞ்சை அவர் அப்பாடா நல்லா இருக்குது என்று எடுத்துக்கொண்டு போகிறார். இன்னொருத்தர் வர்றாரு, பிஞ்சை போய் பறிச்சுட்டு போறாரு, அது தோத்துல கிடக்கும், அதோட அந்த காய் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு வளைத்து காயை பறிச்சுட்டு போறாரு. சரி, இப்ப இப்படி ஒவ்வொன்றையும் பறித்து பறித்து அவற்றை பெற்றுக்கொண்டு இதுவே போதும் என்கின்ற வகையிலும் இதுதான் சிறப்புடையது என்றும், இலைய பறிச்சவனுக்கு இலைதான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறான், தளிர பறிச்சவன் தளிர் தான் பெருசுன்னு நினைக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் அதுதான் பெரிது என்று நினைத்து கொண்டு விரும்பி அதை எடுத்துக்கொண்டு உவந்து போனாங்க பலர். இப்படி இந்த 6 உறுப்பும் இவ்வாறு இந்த பயனை தர, இந்த மரத்திலிருந்து இந்த 6 பயனை பெற்றுக்கொண்டு ஒரு சிலர் இருக்க, இன்னும் ஒருத்தர் வருகிறார். அவர் கொஞ்சம் காத்திருக்கும், எப்படியாவது இந்த உச்சியில ஒரு பழம் இருக்கிறது, அந்த பழத்தினுடைய அருமையை நாம் பெற்றுவிட வேண்டும் என்று பொறுமையோடும் அந்த கொஞ்சம் சிந்தித்தும் அதை எப்படி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தையும் உணர்ந்து அந்த கனியை சிரமப்பட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து மேலும் 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 சிந்தித்து அந்த கனியை அப்படியே அடைந்து விடுகிறார். அப்படி அந்த கனியை எடுத்தவர் அதனை அழகாக பிளந்து அதனுடைய உள்ள இருக்கிற அந்த சாறு அதை மட்டும் பிழிந்து அந்த பொறுமையோடு அதனை பிழிந்து அதை அந்த தேன் அமுதத்தை அருந்துகின்ற பொழுது அவருக்கு அமிர்தம், அந்த தேன் அமுதானது பல வகையான உணர்வுகளை ஏற்படுத்தி அவரை பேரின்பத்திலே ஆழ்த்துகிறது. ஆனாலும் இவ்வாறு அருந்தியவர் மிக மிக சிலரே என்பது இந்த கருத்து, இந்த பாடலினுடைய கருத்து. இவ்வளவுதான் பாடல், இவ்வளவுதான். நான் உங்களுக்கு அந்த பாடலை இப்ப அந்த செல்லுலையும் உங்களுக்கு போட்டு விடுறேன், நீங்க அதை பார்க்கலாம். நான் வாசிக்கிற போது அந்த பாடலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க.
பல்லுயிர் தொகுதியும் பயன் கொண்டு உய்க என குடிலை என்னும் தடவயல் நாப்பண் அருள் வித்து இட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதவென்னும் பாதவம் வளர்த்தனை பாதவம் அதனில் படு பயன் பலவே அவற்றுள் இலை கொண்டு உவந்தனர் பலரே இலை ஒரி தளிர் கொண்டு உவந்தனர் பலரே தளிர் ஒரி அரும்பொடு மலர் பிஞ்சு அருங்காய் என்று இவை விரும்பினர் கொண்டு உவந்தனர் பலரே அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆரா இன்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது அருந்தினர் சிலரே என்று கொஞ்சம் பேர் மட்டும்தான் அந்த 6 அமுதத்தை அருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்று காட்டிவிட்டார். இப்ப நான் உங்களுக்கு வேறு ஒரு கருத்தினை எழுதி வைத்திருக்கிற கருத்தினை உங்களுக்கு இதுக்குள்ள காண்பிக்கின்றேன். அது என்ன என்றால், இதுல இந்த மரத்திலே இந்த பயனை யார் யார் அனுபவித்தார்கள் அப்படிங்கிறத காசிவாசி செந்தில்நாத ஐயர் அப்படிங்கிறவர் சிவஞான போத வசனாலங்கார தீபம் அப்படிங்கிற நூல்ல ஒரு கருத்து கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இந்த இலையை கொண்டு மகிழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா தர்க்க மதத்தினர் அப்படின்னு சொல்ற. தர்க்கம் வைசேடிகம் தர்க்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயம் வைசேடியம் அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் புரட்சமைத்தவர்கள். கடவுளை முன்னிறுத்த மாட்டார்கள். அவர்கள் கடவுளை பற்றிய சிந்தனையை விட இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையை கொஞ்சம், ஆனால் அறச்சிந்தனை இருக்கும். அறச்சிந்தனையும் இதுதான் நியாயம் அப்படிங்கிற வகையிலுமான ஒரு கருத்துக்களை கொண்டவர்கள். அவங்க தார்க்கிக மதத்தினர். அவர்கள் தான் இலையை கொண்டு மகிழ்ந்தவர்கள்ங்கிறார். அடுத்து மீமாஞ்சகர்கள், அவங்க வேதத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த வேதத்துல உள்ள கிரியைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு இந்த வேள்வி செய்யறது, அதுக்குள்ள பல வகையான பொருள்களை எல்லாம் போடுறது, இதுலயே அவர்கள் கவனம் செலுத்துபவர்கள். அவங்கள பத்தி சொல்லுகிறப்ப தளிரை கொண்டு மகிழ்ந்தவர்கள் இந்த மீமாஞ்சகர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அரும்பு கொண்டு மகிழ்ந்தவர்கள் யாருன்னா சாங்கியர்னு. இந்த சாங்கியர்கள் 24 தத்துவங்களை பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லி இருக்கிறாங்க. இந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் சொல்றவங்க இந்த பிரகிருத்தியை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா சாமி கும்பிட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடைய அந்த சாங்கியர்கள் அவங்களை பத்தி சொல்றப்ப அரும்பு கொண்டு மகிழ்ந்தவர்கள் அவங்கிறாரு. அடுத்து மலர் கொண்டு மகிழ்ந்தவர்கள் யாருன்னா யோக மதத்திலே இருப்பவர்கள். யோகான்னு சொல்லி பல நேரங்களிலே அந்த யோகமே பெரிது என்று யோகத்தை தப்பு சொல்லல. யோகம் வேணும் தான், உடம்பே ஒரு நிலைக்கு நிறுத்துவதற்கு யோகம் வேணும். ஆனா அதுக்கு மேல இறையை முன்னிறுத்தித்தான் இந்த யோகத்தை செய்ய வேண்டும். இந்த யோக மதத்தினர் இறையை முன்னிறுத்துவதில்லை. யோகத்தை பற்றிய செய்திக்குத்தான் முன் மதிப்பு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இந்த மலரை கொண்டு மகிழ்ந்தவர்கள்ங்கிறார். அடுத்ததாக பிஞ்சு கொண்டு மகிழ்ந்தவர்கள். பிஞ்சு அதுவே போதும் என்று மகிழ்ந்தவர்கள் யாருன்னா பாஞ்சராத்திரிகள் அப்படிங்கிறார். என்ன வகையிலே அந்த பாஞ்சராத்திரிகளை இப்படி சொல்றாருன்னா, ஓரளவிற்கு வளர்ந்து அந்த பூவிலே காய் பிடித்து தானே அந்த பிஞ்சு வந்திருக்கிறதுங்கிற வகையில் அவர்கள் இறையை பற்றி கொண்டார். இறை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் கூட எது இறை எது இறை தன்மை அப்படிங்கிறதுல இன்னும் அவர்களுக்கு தெளிவு இல்லாததனால் அவர்களுடைய கருத்துகள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கின்ற நிலை. அந்த வகையிலே பிஞ்சு கொண்டு உவந்தவர்கள் பாஞ்சராத்திரிகள். அடுத்ததாக ஏகான்மவாதிகள் சொல்றார். இந்த ஏகான்மவாதிகள் காய் கொண்டு உவந்தவர்கள். அந்த இன்னும் கொஞ்சம் மேலேறி வந்தாலும் கூட பல வகையிலே தம்மை பற்றிய ஒரு கருத்திலேயே அவர்கள் தெளிவு இல்லாதவர்கள். தான் யார், இந்த உலகம் என்ன அப்படிங்கிறதுல அவர்கள் ஒரு தெளிவு இல்லாத தன்மை உடையவர்கள் என்ற வகையில அவர்களை காய் கொண்டு உவந்து அதே போதும் என்று அதிலேயே மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று காட்டிவிட்டு பேசி சொல்றார்.
யாரு இந்த கனியை பிழிந்து உண்பவர்கள் என்றால், இந்த வேதத்தினுடைய முடிந்த பயனாக இருக்கின்ற இந்த சித்தாந்த தேன் அமுது, சைவ சித்தாந்த தேன் அமுது அருந்தினர் சிலர். இந்த பாடல்ல கடைசியில் அர்த்தம் கொடுக்கிறார். அந்த வேதம் என்னும் மரத்துல பழுத்த உச்சியில் ஓரும் வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம் உபநிடதங்கள்லாம் வேதாந்தம் என்னும் அதுதான் உச்சி, வேதத்தினுடைய அந்த மரத்தினுடைய உச்சி. அந்த உச்சியில் பழுத்த ஆறா இன்ப அரும் கனி, அந்த கனியை பிழிந்து அதில் உள்ள சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது என்று இந்த சித்தாந்த கருத்தை தேனாமன் பழத்தினுடைய கனிந்த பழத்தினுடைய சாரமாக இருக்கின்ற தேன் அமுது என்று காட்டுகிறார்னா, நம்ம கொஞ்சம் அந்த தேன் அமுது அவ்வளோ எளிதா கிடைக்காதுல்ல. யோசிச்சு பாருங்க, மரத்தை வளர்த்து எப்படி அந்த காப்பி தளிர் இலை தளிர் அரும்பு மலர் பிஞ்சு காய் அப்புறம் தானே கனி வர முடியும். அதுவரை நம்ம எவ்வளவு பொறுமை வேண்டும் அப்படிங்கிறதும் முயற்சி வேண்டும்ங்கிறதும் இதனை நாம் நிதானமாக சிந்தித்து சிந்தித்து நுட்பமாக உணர வேண்டும். அப்ப நிச்சயமாக நாம் பேரின்பத்தை அனுபவிக்கலாம், அந்த சாரத்தை அந்த தேன் அமுதை அருந்த முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை இந்த பாடலின் வழி நமக்கு குமரகுருபரர் காட்டியிருக்கின்றார். இந்த அளவில் நமக்கு சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதனுடைய அருமை, அதனுடைய சிறப்பு இதெல்லாம் தெரிந்து முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம உள்ள போய் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். அது என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இனிமே பார்க்க போகின்றோம். இதுல நாம் இந்த சித்தாந்தத்தை படிக்கின்ற பொழுது முன்னிறுத்தி வணங்க வேண்டியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கிற போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நால்வர். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நால்வர். எம்பெருமானுடைய திருப்பாதத்தை பற்றி கொண்டு நிற்கின்ற, 4 பாதத்தையும் பற்றி கொண்டு நிற்கின்ற நம்முடைய அருளாளர்கள் சமயக்குறவர்கள் 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர். இவர்களோடு இணைத்து நமக்கு அந்த கைலாயத்தினுடைய உச்சியிலே சித்தாந்தத்தை உணர்த்தி நிற்கின்ற நம்முடைய சந்தான குறவர்களாகிய 4 இவர்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள்தான் நமக்கு சித்தாந்தத்தை ரொம்ப விளக்கமாக எடுத்து காட்டியவர்கள், ரொம்ப நுட்பமான பொருளை விளக்கமாக காட்டியவர்கள். அவர்களையும் வணங்கி நாம் இந்த நூலை அறிய வேண்டும். ஆக நம்முடைய வகுப்பானது தொடங்குகின்ற பொழுதே எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறை சிந்தனையோடு குரு சிந்தனையும் குரு வணக்கத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். ஆக எம்பெருமான் சொக்கநாதர் இது அவரவருடைய விருப்ப குல ஆத்மார்த்த மூர்த்தியை நினைந்து போற்றி வணங்கி கொள்ளுங்கள். அதோடு போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்று சமயக்குறவர் 4வரையும் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி என்று இந்த 4வரையும் நாம் வணங்கி போற்றிதான் இந்த சித்தாந்தத்தை பயில வேண்டும். ஆக இனி வருகின்ற வகுப்புகள்ல ஆரம்பத்திலேயே இந்த 4வர் போற்றிய சொல்லிதான் நம்ம நூலை எந்த ஒரு கருத்தையும் இந்த வகுப்பை தொடங்குவோம். சரி, இப்போ இந்த 4வரினுடைய சமயக்குறவர் 4வருடைய வரலாறு நல்லா தெரிஞ்சிருக்கோம். இந்த சந்தானக்குறவர் 4வருடைய வரலாறு நமக்கு அவ்வப்போது இந்த பாடங்களை நம்ம படிக்கின்ற போது, அந்த பாடங்களுக்குள்ள கருத்துக்களை சொல்லுகின்ற போது இடையிடையிலே நான் உங்களுக்கு
அவர்களினுடைய வரலாற்றையும் அந்த வரலாற்றிலே இருக்கின்ற சில நுட்பமான அருமைகளையும் நம்ம சிந்திக்கலாம். அப்ப இந்த அளவிலே இன்றைய தினம் ஒரு ஆரம்பம், சித்தாந்தம் அப்படின்னா என்னங்கிறதோ, அந்த சித்தாந்தம் எவ்வளவு சிறப்புடையது அப்படிங்கிறதையும், அந்த சித்தாந்தத்தை நம்ம பயில்வதனால் நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறதும், இந்த சித்தாந்தத்தை படித்த பின்பு நாம் திருமுறைகளை பயிலுகின்ற பொழுது அவற்றிலே இருக்கின்ற அந்த ஆழத்தை உணர முடியும் அப்படிங்கிறதும், இது படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம், முக்கியமானது. அது படித்தால்தான் நம்மால் பலவற்றை ரொம்ப எளிமையாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்தித்து இருக்கிறோம். இந்த அளவில் ஒரு நல்ல தொடக்கம் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த வகுப்பினை திறம்பட நம்ம நடத்தி செல்வதற்கு எம்பெருமானுடைய துணையை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு உங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். எந்த வகையிலே அப்படின்னா, நீங்கள் ஆர்வத்தோடு இவற்றை ஒவ்வொரு நாளும் இருந்து கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப சிறப்புடையது. இப்படி நீங்க கேட்கின்ற போது உங்களுக்கு சில ஐயங்கள், வினாக்கள் எழும், நிச்சயமா வரும். அதெல்லாம் அப்படி தோணுச்சுன்னா அதை ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அரையும் குறைவா எழுதினாலும் பரவாயில்ல, போதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வருகின்ற வகுப்புகள்ல உங்களுக்கு அதுலயே அந்த சந்தேகம் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்தாலும் தீரும், இல்லாட்டினாலும் உங்களுக்குன்னு அதுக்குன்னு நான் ஒரு வகுப்பு கொடுப்பேன். அந்த நேரத்துல அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைத்திருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, அரைக்குறையமா எழுதுறத, அரைக்குறையமா இருந்தாலும் பரவாயில்லை, அதை இந்த சிவனருள் சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப்ல அந்த கேள்விகளை போட்டு விட்டுருங்க. சரியா? அந்த கேள்விகளை இப்ப போட வேண்டாம், இன்னும் ஒரு 4-5 வகுப்பு போகட்டும். என்னென்ன தோணுதோ அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைத்து கொண்டு மொத்தமா போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை அடுத்து வருகிற வகுப்புகள்ல நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இல்லாட்டி ஒரு நாளைக்கு வரும் அந்த விடைகள் மட்டும்தான் அப்படிங்கிறது மாதிரி வைத்துக்கொண்டு கூட உங்களுக்கு அந்த ஐயங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க கேள்வி கேட்டாதான் எனக்கும் அடுத்து உங்களுக்கு எப்படி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒத்துழைப்பு உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். சரிதானா? சரி, இப்போ இந்த வினாக்களை நீங்க கேட்குறீங்க இல்லையா, சிவனருள் சித்தாந்தம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து இந்த வகுப்புக்குள் தேவையான ஒரு சந்தேகமா இருக்கிற, இன்னைக்கு நடத்தின பாடத்துல இருக்கிற, இனி வருகின்ற ஒரு 4 வகுப்புல கேட்ட கேள்விகள்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் நீங்க அந்த பயன்படுத்துங்க. வேற செய்திகளை போடுறதுக்கு வேண்டாம். என்ன காரணம்னா, அப்ப நீங்க பாடத்தை சரியா வாங்கிக்க முடியாது. அதுக்குரிய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு எங்கேயாவது போயிடும், தேட வேண்டியதாக இருக்கும். அது வேற வேற குரூப் நிறைய இருக்கு. அதுல நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப அடுத்து ஆவணி மாதம் வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தியை பத்தி நிறைய செய்திகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் நீங்க பரிமாறிக்கணும்னு நினைப்பீங்க. அவற்றை தயவு செய்து வேற குரூப்ல போடுங்க. இந்த சிவனருள் சைவ சித்தாந்த குரூப்ல போட வேண்டாம். என்ன காரணம்னா, நம்ம இந்த கேள்வி பதில்களையோ அல்லது இந்த பாடத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. அது ரொம்ப அவசியம். இந்த ஒத்துழைப்பையே நான் உங்ககிட்ட இருந்து ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த செய்திகளையோ அல்லது கோவில் சார்ந்த அபிஷேகம், அந்த மாதிரி நல்ல விழா, திருவிழா, இவற்றை பற்றிய செய்திகளையோ வேற குரூப்ல நீங்களே வச்சுருக்கீங்க இல்லையா, வேற குரூப்ல போடுங்க, அதுல நான் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த சிவனருள் சித்தாந்த வகுப்பு குரூப்ல தயவு செய்து போட வேண்டாம். இதையே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். சரி, இந்த அளவில் நம்மளுடைய வகுப்பு இன்றைய தினம் எம்பெருமானுடைய திருவருளாலையும் ஆசிரியர்களினுடைய பேராசிரியர்களினுடைய அந்த குரு அருளாலும் மடாதிபதிகளினுடைய ஆசீர்வாதத்தாலும் நமக்கு இந்த வகுப்பு இன்னைக்கு நல்லபடியா தொடங்கி இருக்கின்றது. இது தொடர்ந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதியே விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.
திருச்சிற்றம்பலம்.